கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக அரசர்கள் ஆளுகை செய்யும் ஒரு நாட்டிலே அரசருக்கு சுற்றிலும் மிகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு சொந்தமாக பணியாற்றும் அரண்மனை ஊழியர்களை தவிர வேறு யாரும் அவரை நெருங்க முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் அவரை சந்திக்க முடியாது. ராஜா ஒரு நாள் தன்னுடைய அந்த மோதிரத்தை பார்த்து அதில் உள்ள பளபளப்பான கல் மங்கி போயிருக்கிறது. இது எப்படி அரசருடைய ஒரு மோதிரம் ஒளியிழந்து போகும், இதை சோதித்து பாருங்கள் என்று அவர்களுடைய ஊழியர்களிடத்திலே கொடுத்தார். அவர்கள் உரியவர்களை வைத்து அதை பரிசோதித்து பார்க்கும்போது அந்த மோதிரமே போலியானது என தெரிந்தது. எப்படி மோதிரம் போலியானதா? அரசர் வாங்கும்போது அது உயரிய தங்கத்திலும் ரத்னங்களாலும் கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அதே போலவே வேறொரு போலி அந்த இடத்துல வைக்கப்பட்டு ஒரிஜினல் மோதிரம் எப்படி களவு போனது? எல்லாரும் திகைத்தார்கள். அப்பொழுது ராஜா சொன்னார், அப்படியானால் இந்த மோதிரத்தை தொடும் அளவுக்கு கிட்டத்திலே வரக்கூடியவர்களிலே யாரோ ஒருவர் தான் அதை எடுத்திருக்க முடியும். ராஜாவின் எந்த பொருளையும் யாரும் தொட முடியாது. இது அருகில் வரும் யாரோ ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும். அது குறிப்பாக சிகை அலங்காரம் செய்பவரோ அல்லது ராஜாவுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுப்பவரோ அல்லது வேறு ஊழியர்களோ அவரை அனுதினமும் அணுகுவதற்கு அனுமதி பெற்றவர்கள் மட்டும்தான் இதை செய்திருக்க முடியும். எனவே சோதித்து பாருங்கள் என்று எல்லாரையும் சோதித்தார்கள். அப்பொழுது ஒரு 2 பணியாளர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அரசருக்கு ஆடைகளை உடுத்துவிக்கும் அந்த பணியாளரும் அவருக்கு சிகை அலங்காரம் செய்யும் பணியாளரும் அந்த அரண்மனைக்குள்ளே பணியாற்றும் மற்றொருவருமாக சேர்ந்து மூவரும் திட்டமிட்டு போலியான ஒரு மோதிரத்தை வைத்துவிட்டு அரசருடைய அந்த மோதிரத்தை அந்த பெட்டியிலிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். பிடிவிட்டு அந்த மூவரிடம் விசாரித்த போது எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டார்கள். இப்பொழுது புதிதாக அரண்மனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கேமரா பொருத்தி இருக்கிறோம். அவைகளை ஆராய்ந்த போது நீங்கள் மூவரும் அடிக்கடி கூடுவதும் பேசிக்கொள்வதும் பரிமாறிக்கொள்வதும் தெரிந்துவிட்டது. அதை வைத்துத்தான் கண்டுபிடித்தோம் என்று சொன்னார்கள். அப்படியே அந்த மூவருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. அதில் ஒருவர் சொன்னார், கேமராக்கள் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் உணராமற் போனோம். யாரும் பார்க்கவில்லை, ஆனால் மறைவாக வைக்கப்பட்டிருந்த கேமராக்கள் பார்த்து கொண்டிருந்திருக்கிறது. அதுவும் இப்படி ஒரு புதிய கண்டுபிடிப்பு நமது அரண்மனையிலே பொருத்தப்படும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது மற்றவர்கள் பேசிக்கொண்டார்கள், கேமரா பார்த்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ, கடவுள் என்ற ஒருவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார், எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். படுக்கையறையில் நீ போனாலும் ரகசியம் என்று நினைக்கிற இடத்திலும் அங்கும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறதே. உன்னுடைய செயல்கள் மட்டுமல்ல, நினைவுகள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறாரே. அவருக்கு பயந்திருந்தால் அரசருக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, ஒழுங்காக நடந்து கொண்டிருப்பாயே என்று சொன்னார்கள். சங்கீதம் 139, 7, 8. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். சங்கீதம் 94, 8-10. காதை உண்டாக்கினவர் கேளாரோ? கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ? மனுஷருக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நினைத்தவர்களாய் செம்மையான பாதையில் நடப்போமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.